அஜித் குமார் இந்த வருடத்தில் 2 படங்கள் நடித்திருந்தார். ஒரு வருடத்தில் அவரது 2 படங்கள் வெளியாவது நீண்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. தல அஜித் நடிப்பில் கடைசியாக குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி வேற லெவல் வரவேற்பினை பெற்றது. இதையடுத்து அவரது நடிப்பில் உருவாக உள்ள புதிய படம் தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. ரசிகர்களும் AK64 தொடர்பான அறிவிப்புக்காக பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பில் உள்ளனர். இந்த நிலையில் இப்படம் தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது. அடுத்து அஜித்தை வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் படம் இயக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்டது. அது இப்பொழுது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதாகவே கூறப்படுகிறது. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி இருக்கும் இப்படத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி ஹீரோயினாக நடிக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி வந்தது. அஜித் குமார் தற்பொழுது முழு வீச்சில் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். அஜித்தின் 64வது படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், நடிகைகள் மற்றும் இதர தொழில்நுட்ப கலைஞர்கள் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. AK64 குறித்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி இப்படம் தொடர்பாக இந்த மாத இறுதியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் விரைவில் படத்தின் பூஜையை தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் தீபாவளி தினத்தில் வெளியிட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அஜித் பட போஸ்டர் வந்தால் ரசிகர்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்பதை அனைவரும் அறிவீர்கள். அதோடு இப்படத்தில் நடிப்பதற்காக பிரபல மலையாள நடிகர் மோகன்லால், ஸ்ரீநிதி ஷெட்டி, டி லீலா ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் ரசிகர்கள் இடையில் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்படம் தொடர்பாக தற்பொழுது வெளியாகி உள்ள தகவலால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். அதோடு AK64 படத்தில் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நடிக்க உள்ளதாகவும் வெளியாகி உள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பினை கிளப்பி உள்ளது. தற்பொழுது ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் கேமியோ ரோடில் நடித்து வரும் இவர் குட் நைட் விநாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் உருவாக உள்ள சிவகார்த்திகேயனின் படத்திலும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.